ரொட்டேட்டர் கிளம்புது. சரி வேச்சுடு வந்துட்டோம். அஜித் வராம பாரு, நான் பின்னாடியே பார் கிளப்பி மாட்டிட்டு வரேன். என்னடா பண்ணுறீங்கன்னு 2 பேரும் காலையில் ஃபோன் பண்ணதே ஊர் சுட்டிவிட்டு இப்போ தான் வரீங்களா அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பிஸி அதிகமாக போச்சிங்கண்ணா அப்படின்னு. ஓகேன்பா, இன்றைக்கி ரொட்டேட்டர் 1 மணி நேரம் இருக்குது. அப்புறமேட்டு அதில் போடாதரா, அது இங்கே போடுறா பேலரில். ரொட்டேட்டர் 1 மணி நேரம் கார் ஓட்டணும். இன்றைக்கி பைசன் போய் இந்த வண்டி தான் 2 தான் எடுத்துகிட்டு போய் சம்பவம் பண்ண போகிறோம். இதுதான் பார்க்க போகிறோம். பேலருக்கு ரெஸ்ட் டச் கழட்டி விட்டாமா. இப்போ ஏறணுமா? ஏய் அது என்னடா, யார் அங்கே நிற்க வச்சது அன்னைக்கு? அது ஹோட்டல் அது தான் மாப்பிள்ளை போடணும். நீ நினச்ச ஹோட்டல் சொல்லிவிட்டு போகலான்னு பார்க்குறியா? ஆ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோமா? இது ஏற்றோடன்னு அடிச்சுக்கிட்டு அதுவும் கரெக்டு தான். நூல் போகல. பிடிங்கி விட்டியா? டிஸ்கனெக்ட் பண்ணிட்டியா? ஓய் கரெக்டாக போட்டிருக்க மாட்டேன். பில்லு மாடிக்கு சைன் லூஸ் விடுமாப்ல ஃபுல்லாக எண்டு கொண்டாந்துரு. பேலர் இழுத்து வச்சு சைன் ப்ரோ, இது அப்படியே விட்டோம்னா வச்சுக்காங்க ரொட்டேட்டர் டர்னிங் கட் ஆகாது. இந்த அறிவு தான் அதிகமாக இருக்குது உனக்கு. டீசல் எங்கே போகிறது? இழுக்குமா இப்போ டீசலு? மூத்திரம் விட்டுருவோம் மாப்பிள்ள. How to connect the rotator with the tractor? Reverse gear operate this. Cheita soruriya. ஜாயிண்ட் மாட்டேன். சொறி விடுமா இப்போ?
എന്താണ് എന്താണി പോട്ടാ ആടാ ലവ് കൂടെ പോവുത് ലൂസ് കൊടുക്ക ஐயா கேட்டவா ஆ நடையா இது நடையா மாப்பிள்ளை நடக்கிற நடையே அழகு தாண்டா இங்கே ஒத்தஞ்சி இருக்குதா இங்கே தான் இருக்குது இங்கே தான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா முந்தா நேற்று ஓட்டி நிறுத்திட்டு வந்த வண்டி தட்டு ஒரு நட ஓட்டிவிட்டு குழந்தை நிறுத்தின வண்டி என்ன மாப்பிள்ளை தூக்குது தூக்க தான் செய்யும் அந்த அப்படி கட்டி தூக்கிட்டாமா இப்போ தூக்குதா இன்னொரு சிவப்பு கை தான் கடை மரப்போன கை வரட்டா இதே சோடா மட்டும் கொஞ்சம் புது பழக்கமாக இருந்தால் எட்ட நின்று மாட்ட சொல்லுங்கள் இல்லைனா வச்சு புளியாங்காயாட்ட வச்சு நசுக்கி விடுவாங்க இதுதான் மாப்பிள்ளை வீரக்காரங்கிறது பார்த்தீங்களா எங்கள் மாப்பிள்ளைய வீரத்துலேயும் ஏன் பேர் போனவர் வேறு உதைக்கிற உதையிலே பட்டை போய் லவத்தில் உட்காருது இதுலலாம் யாருக்கு பத்தம் போலாமா அப்போ கை கழுவணுமா கழுவு கழுவு ஏய் என்பா மாப்பிள்ளை வந்து கை கால் கழுவுனா தான் வருவானோ கையிலலாம் தூசு ஒட்டிக்கிச்சான் பார்த்துக்காங்க என்னடா பண்ணுறான் என்னடா பண்ணுற நான் முன்ன வெறு வண்டி உள்ளே போயிட்டேன் யா கை கழுவணுமா கழிட்டோ நீ தான் முதல்ல போய் ஓட்டின எனக்கு வேலை இல்லை
தான் போகுது எல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. ரொட்டேட்டர் ரொம்ப அகலமாக இருக்குது, பாருங்க நல்லா தெரியும். அந்த ஜாண்டியரை ஓட்டி ஓட்டி பின்னாடி ஒன்றுக்கு 50,000 திரும்பி 10 ரூபா போயிட்டுருக்கான். காட்டுக்கு வந்துட்டோம். என்னார வர சொன்ன உடனே என்னார வந்திருக்கிற நான் வந்துட்டேன் பாருங்க. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏதோ நைட்டு பாவ புண்ணியம் பார்த்துருச்சு உங்களுக்கு. ஓகேண்ணா, மாப்பிள்ளை பாருங்க, அவர்கிட்ட நான் சேர்த்து பேர் பேசிட்டு வரங்காட்டியும் மாப்பிள்ளை வயலே கிட்டத்தட்ட முடிச்சிட்டான். அதுங்காட்டி டாப் போடுறவர் வந்துருக்கிறாரு. அவர்கிட்ட எப்போனா டாப் போட்டு தருவீங்க அப்படிங்கிறான். கத்தி வேறு கிட்ட போயிடுச்சு. எக்கனாமிக்கல் போட்டாமாம்மா, நான் 1600 RPMல ஓடுது, எக்கனாமிக்கெல்லாம் ஒன்றும் கெண்டாத 540 ஓட்டுறாமாங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளை வேறு கருத்தே போயிடும். அது டாப் இல்லாத 540 தானே, 540 தானே. லோ சேகண்டா 1600 RPM. ஆக பொறுத்து இன்னும் 2 நாள் பொறுத்துக்கிறது தான். இந்த அளவுக்கு காஞ்சிருந்தால் தான் ப்ரோ ரொட்டேட்டரில் ஓட்டி ஓரளவுக்கு வண்டியில் பார் ஓட்ட முடியும். ஈரக்காடை ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, பாரு கலப்பைக்கு அதெல்லாம் வச்சு மேய்ச்சிட்டே போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு காஞ்சிருந்தால் தான் வண்டியில் பார் ஓட்டுறதுக்கு செட் ஆகும். ஒரு 4 சுற்று ஓட்டிட்டு வந்துட்டானா அப்புறம் வண்டியில் ஓட்டிட்டு வந்துட்டான். இதில் ஒரு 4 சுற்று இருக்குது, அதில் ஒரு 4 சுற்று இருக்குது. சோளம் எப்படின்னாப்பா விலை குறைஞ்சிட்டு கேட்டுக்குது. அதெல்லாம் நீங்கள் சோளத்தட்டுக்காரப்பா, நீங்களாம் எப்படி கரெக்டாக கணக்கு போட்டு விதைப்பாங்க. நாம் தான் 1.5 மூட்டை தெரியாத விதைக்கிறாளுங்க. பெரும்பயிரானா விற்பனைக்கு ஆகாத, அதுக்குத்தானே இவங்க சிறும்பயிரை அள்ளி கொட்டுறாங்க. யா எதுக்கு சூனி வந்துச்சு, எதுக்கு சூனி வந்துச்சு, விரிஞ்சிக்கிச்சா?
என்பா இந்த பக்கம் எல்லாம் மாப்பிள்ளை ஓட்டிட்டான். இந்த தூணி மட்டும் நிற்கிது. ஆஹா இருங்க, சத்து வரை கழிச்சு போட்டுக்கலாம். அது ஒரே இடத்துல போட்டுக்கணும். ஒரு நிமிஷம் கழிச்சு போட்டிங்கன்னா எடுத்துக்கும். ஏன்பா எங்கள் சைடெல்லாம் மேக்ஸிமம் இந்த டைம் இனிமேல் சோளம் தண்ணி கட்டுறவங்கலாம் சோளம் விதைப்பாங்க. அப்பா இந்த வண்டியை பொறுத்தவரைலாம் ரிவேர்ஸ் போகும்போது மீடியம் ரிவேர்ஸ் போட்டுக்கிறது. ஏன்னா லோவில் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால் மீடியம் ரிவேர்ஸ் போட்டுக்கிறது. உழுதியே இல்லாத ஓட்டுற கமெண்ட் வேறு கொஞ்சம் படிக்கணும் ப்ரோ. அதான் அடுத்த வீடியோலாம் கொஞ்சம் படிக்கலாம். கொஞ்சம் தொண்டை சரியில்லை. காட்டுக்காரர் வண்டி எடுத்து உள்ள நிறுத்துறாரு. இது ரெண்டையும் ஒட்டா வேலை முடியுது. அஜித் என்ன காட்டுக்காரருக்கு வண்டி ஓட்ட தெரியுமா மாமா? காட்டுக்காரெலாம் ஃப்ளைட்டே ஓட்டுவார், வண்டி என்னத்தை ஓட்டுவார் அப்படின்னுங்கிறேன். என்ன கீர் பாஸ் தான் கிளச் அழுத்தாத போட்டு கீர் பாஸ் தான் புட்டு போடுவான். டர்புருன்னு எப்போ பார்த்தாலும் கீர் சவுண்டோடையே போட்டுக்கிறான். இதை ஓட்டிட்டு வீட்டுக்கிட்ட கொஞ்சம் ஓட்டணுமா ப்ரோ. அதனால் இதை ஓட்டி விட்டு கடைசியாக வந்து இவனை அனுப்பி விடலாம். இவனை அனுப்பி விட்டுட்டு அங்கே உழவு வருதுன்னா நம்ம பின்னாடி போகலாம். இல்லைன்னா நம்ம இப்படியே வீட்டுக்கு திரும்பிடலாம். இவன் அப்படியே போய் சுற்றிட்டு வந்துட்டோம். புழுதி இந்த பெரிய காட்டை கூட ஓட்டிக்கலாம். அந்த தூணி ஓட்டுறது தான் பிரச்சனையே. அப்படியே ரிவேர்ஸ் எடுத்து போட. இப்படி தான் அதை அடித்து பிரேக் அடித்து திறப்பக்கூடாதுங்கிறது. நீ ரிவேர்ஸ் போடு. கத்தி வேறு போயிடுச்சு. கத்தி வேறு மாற்றி ஆகணும். லைட்டு ஒன்றை கத்தியை ஓட்டிட்டோம் ப்ரோ. அவ்வளோதான், ஒரு இழுப்பு போட்டு தானே வேலை முடிஞ்சுது.
என்ன மாப்பிள்ள பிரேக் அடித்தா இந்த வீல் நின்றுக்கணும் அப்படியே. ஆக்சில் டமக்குன்னு விட்டு போனா ஐயோ போச்சேன்னு அப்போ தானோ. மாமா ஆக்சில் என்ன 10 ரூபாய்க்கு 2. ஏன்னா இது 2 சுத்தம் வருது. எவ்வளோ நேரம் நான் அது ரிவேஜ் போட்டு எடுக்கிறதுக்கு? ஒரு வீல் பிரேக் அடிச்சுட்டு இழுத்தா அது எதுக்கு ஆகும்? நீ நல்லா இறுக்கி பிடிச்சி பண்ணினா கரெக்டாக இருக்கும். பிரேக் அழுத்தும் போது நல்லா காலில் நல்லா இறுக்கி பிடிச்சி அழுத்துனீன்னா நீ புளியத்துக்கு தான் பார்க்குற. போயிட்டு வேறு லவ்வர் வேறு சண்டையில் இருக்கிறாங்களாம். அவங்கள வேறு கூல் பண்ணுமா? உங்களை முடிச்சு உங்கள் வேலையை முடிச்சு விட்டு தான் போய் கூல் பண்ணுமா? ஓகேண்டா, அவ்வளோதான். நெட்டில் எல்லாம் இழுத்து விட்டு போக வேண்டியதான். 3:20 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையிலேருந்து இதை தான் பிடுங்கணும். இதுக்கே பொழுதாயிருச்சு. இது இந்த அளவுக்கு காஞ்சிருக்கிறதுனால தான் மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வரும். பாருங்க எவ்வளோ மண் வரும். காயில்னால் இப்படி மண்ணே வராது. எங்கள் சைடு மேக்ஸிமம் எல்லாம் இதுதான் கரை போட்டுக்குவாங்க, வேலை முடிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த சூனியே அது வருமா? அப்புறம் இதே வரான். இந்த கரை நேராக போடுதா? கரெக்டாக ஒரு 7.5 மோட்டர் ஈஸியாக பாயும். இதை அப்படியே அந்த ஓரத்தில் வாய்க்கால் போட்டுட்டு அப்படியே தண்ணி எடுத்து கட்டி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. அங்கிருந்து தளவு வரலும் ஊற்றி போகணும். எல்லாமே இங்கெல்லாம் பாத்திலாம் மேக்ஸிமம் சோளக்காட்டுக்கு போட மாட்டாங்க ப்ரோ. எல்லாமே பட்டம் தான் போடுவாங்க. ஏன்னா பாத்தி போட்டுக்கிட்டே பாத்தி பற்றி யார் கட்டுறதுன்னா அங்கே வரப்பு மால் இருந்துக்கிட்டே தண்ணி திருப்பி விட்ருவாங்க. திருப்பி விட்டுட்டு வேலையை முடிச்சுவாங்க. சரி சரி போய்க்கலாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. மாப்பா இதிலே போயிரு, இதே தாரியில் போய் அப்படியே வாட்டமாக திரும்பிக்கா. அவ்வளோதான். எல்லாம் பாருங்க வஞ்சி வஞ்சா ஓட்டி விட்டாச்சா. அப்படியே தாவாக்கியா ஒன்று போட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ அப்படியே வாட்டமாக போய் அங்கே திரும்பி போகணும். அவர் தலைமாட்டில் ஏற்றிக்கா, அண்ணா மேலே ஏறிக்கா. அது எதுக்கு யாரை சொல்கிறோம்னா அந்த சைடு வந்து மண் கொஞ்சம் கம்மியாக வரும் ப்ரோ. அதனால் வந்து அந்த பக்கம் ஏறிக்கிட்டா மண் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வரும்னு வச்சுக்காங்களா, அதுக்கோசரம் தான். ஓகேன்பா. என்ன அந்த வயல் பதமாக இருந்தாலும் இன்னொரு வயல் ஓட்டுற மாதிரி வரும். பதம் இல்லைன்னா ஓட்டுற மாதிரி வராது. எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். காஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு என்னென்னு கூப்பிட்டானா வேணா நம்ம போகலாம். வேறு அப்படியே அந்த ஓரத்தை வந்து அவன் தூக்கவே மாட்டான். அந்த ஓரத்தில் ஒரு வாய்க்கு அந்த மேல் வயலில் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மாப்பிள்ளை எடுத்துகிட்டு வந்துடுவான்.
அப்படியே அந்த ஓரத்துலேருந்து தண்ணி திருப்பிட்டோன்னா இந்த வயல் ஃபுல்லாக பாஞ்சிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதோட ஒர்க்கே. அந்த தலை வரல போயிட்டு திரும்பியும் அப்படியே ரிவேஸ்லேயே வந்து மாப்பிள்ளை வெளியே ஓடி வந்துடுவான். அதுக்கே அப்புறம் 4 வீல் ட்ரைவ் 2 வீல் டிரைவ்னால கெம்பி போகுது, வீலை விட்டு சுற்றுது. இதே 4 வீல் டிரைவாக இருந்தால் அப்படியே ஒரே மாதிரி போட்ட மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். 4 வீல் டிரைவுக்கும் 2 வீல் டிரைவுக்கும் தான் வித்தியாசம். மாப்பிள்ளை போயிட்டா அவர் அப்படியே மேலே ஏறி அதில் எண்டு பண்ண சொல்கிறாப்புல. சரி ஏறல. அப்படியே ஓட்டின தரையிலே ரிவேஸே வந்து கட்டாயி வந்துடுறது. அந்த தாரையில் வர சொல்லுங்கண்ணா, அதில் வந்துட சொல்லுங்க. அதில் மாப்பிள்ளையவா வாட்டமாக வந்துடும். ஹலோ சொல்லுங்க மாமா. ஹலோ வண்டியை வீட்டில் வச்சுட்டு என்ன வேலைங்க? அதுக்கு தான் நான் போட சொன்னேன். வேலை மிச்சம் பண்ணி விட்டோம்ல. அந்த அந்த வஞ்சி மலையே நடந்து நேராக இறங்கி போயிடுவாங்க. தடம் போடக்கூடாதுன்னு சொல்லாத. சரி நான் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். மறுபடியுமா? ஓகேண்ணா, மாப்பிள்ளை போய் சொன்ன வாட்டி தான் என்னன்னு தெரியும். ஓகே, நம்ம அஜித்து ஃபோன் பண்ணிட்டான். அங்கே காடு ஈரமாக கிடக்குதான். இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கலப்பிக்கே ஆகுமா. ஸோ அதனால் நம்ம இப்படியே போயிடுவோம், அவன் அப்படியே வரட்டும். நல்ல